தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, பிரிந்து கிடக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் இணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். தூய அதிமுக தொண்டர்கள் வேறு எந்த கட்சிக்கும் செல்ல மாட்டார்கள் என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து தெரிவித்துள்ளார். ஒன்றிணைந்தால் மட்டுமே அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமையும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாலமுருகன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாலமுருகன், விவரங்கள் என்ன? பத்மநாதன், சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் செய்தியாளர்கள் சந்தித்தார். அப்போது எந்த ஒரு தேர்தலிலும் அருமை நண்பர் விஜய் நின்று மக்களுடைய தீர்ப்பை பெறவில்லை. மக்களுடைய தீர்ப்பு அவரை நோக்கி எப்படி இருக்கும் என்று தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் என்று கருத்து கூறியுள்ளார். பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். பிரிந்து கிடக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் இணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். தூய அதிமுக தொண்டர்கள் வேற எந்த கட்சியிலும் சேர மாட்டார்கள் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி அதிமுகவில் இணைவதற்கு தயாராக இருப்பதாக ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற கருத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டிருக்க முடியுமா என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது ஓபிஎஸ் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதல் விவரங்களோடு எமது பொறுப்பாசிரியர் மரியரீகன் சாமிக்கண் இணைந்திருக்கிறார். வணக்கம் மரியரீகன். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கும் நிலையில் தற்போது ஓபிஎஸ் இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதிமுக ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு கருத்தை அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகியும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகின்ற நேரத்தில் ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றியை உறுதிப்படுத்த முடியும் என்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி விவகாரம் மீண்டும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் கடந்த ஒரு வாரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கியதற்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பாராட்டு விழா ஒன்று நடைபெற்றது. அந்த விழாவை புறக்கணிப்பதாக அதிமுகவினுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் விழாவுக்கான அழைப்பிதழில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாதால் பங்கேற்கவில்லை என்கிற ஒரு கருத்தை கூறி சர்ச்சையை கிளப்பியிருந்தார். இந்த சர்ச்சையானது பேசு பொருளாக மாறியதை அடுத்து செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக கூறியிருந்தார். அதற்கு அடுத்த நாளே ஈரோட்டில் நடந்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகியுமான செங்கோட்டையன் 200க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடைய அதிமுக தொண்டர்களுடைய பெயர்களை பட்டியலிட்டு வாசித்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் கூட கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமியினுடைய பெயரை கூறாமல் தவிர்ப்பது என்பது ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறியிருந்தது. அதே போன்று இந்த விவகாரத்தில் மேலும் அடுத்த கட்டமாக எடப்பாடி கே பழனிசாமி கையெழுத்தோடு வெளியாகி இருக்கக்கூடிய மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர்களுடைய பட்டியலில் செங்கோட்டையனுடைய பெயர் இல்லை என்ற ஒரு சர்ச்சையும் உருவானது. அந்த பட்டியலில் அதிமுகவுடைய முக்கியமான நிர்வாகி எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட பலருடைய பெயர்கள் இல்லை என்றாலும் கூட செங்கோட்டையனுடைய இந்த சர்ச்சை பேச்சை எடுத்து அவருடைய பெயர் மட்டும் விளக்கப்பட்டிருப்பதாக ஒரு கருத்து வெளிப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து ஓரங்கட்டப்படுகிறாரா அல்லது விலக்கி வைக்கப்படுகிறாரா என்கிற பேசுபொருள் பிரதானப்படுத்தப்பட்ட சூழலில் நீண்ட நாட்களாக இந்த அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்பாக சட்ட ரீதியிலான போராட்டங்களை மட்டுமே கையில் எடுத்துக் கொண்டிருந்த ஓபிஎஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் புகழேந்தி கே சி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் கூட அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டோடு உரையாற்ற தொடங்கினார்கள். இதனால் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் 2026 சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள். இந்த பின்னணியில் தான் தற்பொழுது ஒரு நீண்ட அறிக்கையை
அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருந்தார். ஏறக்குறைய 3 பக்க அளவிலான அந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் குறித்து, அதிமுகவுடைய ஒன்றிணைவு குறித்து பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். நான் செல்லும் இடங்களில் எல்லாம் வெள்ளம் போல் திரண்டு வரும் கழக உடன்பிறப்புகளையும் தமிழ்நாட்டு நலநாடு மக்களையும் பார்க்கையில் கழக ஆட்சி அடுத்து மலரப்போகும் நல்லாட்சி என்ற நம்பிக்கை என்னுள் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் கூறியிருந்தார். இன்றைக்கு நம்முடைய கழகம் கொள்கை வீரர்களின் கூடாரமாக திகழ்கிறது. பதவிக்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவும் கழகத்தை காட்டிக் கொடுத்து தயாராக இருந்த திரைமறை அரசியல் பேராசைக்காரர்களின் கனவுகளும் கற்பனைகளும் காகிதம் ஓடம் போல் கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டன என்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்வைத்திருந்தார். அந்த அறிக்கையில் மிகவும் கடுமையான ஒரு விமர்சனமாக, ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியாது, கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா, விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் நிற்க முடியுமா, முடியாது முடியாது என்று நீங்கள் முழங்குவோரை கேட்கிறது என்கிற ஒரு கடும் விமர்சனத்தை எடப்பாடி கே பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் நீண்ட நாட்களாக, குறிப்பாக செங்கோட்டையினுடைய இந்த சர்ச்சை பேச்சு எழுந்ததற்கு பிறகு அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அதே போன்று கே.சி. பழனிசாமி, புகழேந்தி உள்ளிட்ட பலர் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் விளக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒன்றிணைவு என்பது சாத்தியமே இல்லை என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதனுடைய பின்னணியில் தான் ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியாது, கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா, விசுவாசியும் துரோகியும் தோளோடு தோல் நிற்க முடியுமா என்கிற ஒரு கடும் விமர்சனத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்வைத்திருக்கின்றார். இந்த நிலையில் தான் இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக அதிமுகவினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி, ஒரு கடுமையான விமர்சனத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வைத்திருக்கக்கூடிய நிலையில் ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது பேசியிருக்கிறார். இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதுல 2 விதமா பார்க்கலாம். ஒன்று, ஒன்றிணைந்து பலத்தை கூட்டி ஒரு அணியை பெருக்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தேடுவது. இதை ஓபிஎஸ் சொல்றாரு. இபிஎஸ் பொறுத்தவரையில அவர் ஒன்றிணைந்து அணியை திரட்டியும் வெற்றி பெற முடியாமல் போனால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை அவர் யோசிக்கிறார். அதாவது கட்சியை இபிஎஸ் கைப்பற்றிட்டாரு. கட்சி இன்னைக்கு 2024 ஆண்டு ஒரு 30க்கு மேற்பட்ட அதிமுக மக்களவை வேட்பாளர்களுக்கு ரெட்டையர் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு தேர்தலில் போட்டு அனுமதியை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். அவரோட நல்லா அவருக்கு இருக்குது. அவர் கீழே இருக்கும்போது மீண்டும் ஓபிஎஸ் போன்றவர்களை உள்ள வரவழைத்து ஒரு பார்முலா படி அவர்கள் ஒன்றிணைந்து வேலை பார்த்தாலும் அது வெற்றியும் வரலாம், தோல்வியும் அடையலாம். ஒருவேளை அது தோல்வி அடைந்து விட்டது என்றால் அதற்கு பிறகு கட்சி எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கார். கட்சி தன் கையை விட்டு நழுவி போயிட்டு எடப்பாடி பழனிசாமி காட்டுகிறார். ஆக ஒன்றிணைந்தால் வெற்றி பெறும் இந்த கருத்தை எடப்பாடி பழனிசாமி முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவரை பொறுத்தவரையில் ஒன்றிணைவு என்பது தன் அதிகாரத்தில் ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு கொடுக்க நேரிடுமோ, ஒருவேளை ஒன்றிணைந்த பிறகு மீண்டும் தோல்வி அடைந்தால் கட்சி தன் கையை விட்டு போய்விடுமோ என்ற எண்ண ஓட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி நகர்கிறார். கட்சியை நான் கட்சியை கைப்பற்றி கட்சியின் ஒற்றை தலைவராக திகழும் நான் 2026 வெற்றி பெற்றால் என்ன, 31 வெற்றி பெற்றால் என்ன, கட்சி வெற்றி பெறும் போது அந்த வெற்றி பலன் எனக்கு கிடைக்க வேண்டும். அதிலும் இன்னொருவர் தட்டி பறித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி இப்படி வந்தார் என்ற அவர் வரலாறு அவருக்கே மிக நன்றாக தெரியும் என்பதால் தான் மற்றவர்களுக்கு நிகழ்த்தியதை தனக்கு மற்றவர்கள் நிகழ்த்தி விடக்கூடாது என்பதில் மிக மிக எச்சரிக்கையாகவும் அலர்ட்டாகவும் எடப்பாடி பழனிசாமி இருப்பார். அதனால்தான் இன்று காலை எடப்பாடி பழனிசாமி விட்ட அறிக்கையில் எவ்வித சமரசத்துக்கும் இடமில்லை, துரோகிகள் என்ற கடுமையான வார்த்தைகளையும் ஓனாய் ஆடும் ஒரு இடத்தில் இருக்க முடியாது என்றால் ஆடு என்று தன்னை சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஓநாய்கள் தன்னை சாப்பிட்டு ஏப்பமிட்டு விடுவார்கள் என்று அச்சப்படுகிறார். அதற்கான சூழ்நிலைகள் நாளைக்கு உருவாகக்கூடாது என்பதற்காக பிடித்த கட்சியை தான் விட்டுவிடக்கூடாது, கட்சியில் உள்ள தன் பிடிமானம் நழுவிவிடக்கூடாது என்று கட்சியை முழுமையாக கைப்பற்றுவதே தனது நோக்கமாக கொண்டு எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார். ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அதுதான்.
இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி. ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியாது என்று இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுக வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு கருத்தை அதிமுகவினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கின்றார். அதனைத்தான் நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுக வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கே.சி. பழனிசாமி, ஓனாயும் வெள்ளாடும் ஒரு அணியில் இருக்க முடியுமா என்கிற விமர்சனத்தை எடப்பாடி கே. பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி என்கிற ஒரு நிலைப்பாட்டை ஓபிஎஸ் வெளிப்படுத்தி இருக்கிறார். யதார்த்தம் என்ன? ஏன் ஒன்றிணைவதில் சிக்கல் ஏற்படுகிறது? ஒன்றிணைவதில் சிக்கல் என்பது யார் முதலமைச்சர், யார் தலைமையில் செயல்படுவது. எடப்பாடி பழனிசாமி இயக்கம் ஒன்றிணைந்தால் தன்னுடைய தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் என்று அஞ்சுகிறார். ஆனால் தன்னுடைய சுயநலத்தை விட அதிமுக என்கிற கட்சி புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அதில் பயணிக்கிற ஒரு 1.5 கோடி தொண்டர்கள், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம், இதை கருத்தில் கொண்டு ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். இதைத்தான் அதிமுகவினுடைய தொண்டர்கள், அதிமுகவினுடைய வாக்கு வங்கியாக இருக்கிற தமிழக வாக்காளர்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இந்த யதார்த்தத்தை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள மறுக்கிறார். எடப்பாடி பழனிசாமியோடு ஒரு தலைமை பதவிக்கு போட்டியிடுகிறவர்கள் அல்லது எதிர்காலத்தில் யாரெல்லாம் அவருக்கு போட்டியாளர்களாக வருவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமியை யூகித்துக் கொண்டு இந்த இயக்கத்தை பலகீனப்படுத்துகிறார். களைகள், செடிகள் என்று சொல்கிறார். ஒரு செடி, ஒரு தோட்டம் என்று இருந்தால் அதில் செடிகளோடு சேர்ந்து சில களைகளும் இருக்கும். ஆனால் களைகளை பிடுங்குகிறேன் என்று இவர் செடிகளை பிடுங்கி கொண்டிருக்கிறார். அதனால பாதிக்கப்பட போவது அதிமுக என்கிற இந்த கட்சி. அதனால தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை மறந்து இந்த இயக்கத்தின் நலன், இந்த இயக்கம் மீண்டும் ஆளுகிற கட்சியாக உருவாக வேண்டும், அதற்கு எந்த தியாகத்துக்கும் தயார் என்று அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கடந்த காலத்தில் இந்த இயக்கத்தை ஒருங்கிணைத்ததை போல ஒரு ஒருங்கிணைந்து வலிமையான இயக்கமாக கட்டமைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்க வேண்டும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி கே.சி. பழனிசாமி. பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுகவில் வெற்றி என்பது உறுதி என்கிற ஒரு நிலைப்பாட்டை அதிமுகவினுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கின்றார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்கிற பேச்சு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஒன்றிணைவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்கிற ஒரு அழுத்தமான நிலைப்பாட்டை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வெளியிட்டிருக்கின்றார். அதற்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியாது, கலைகளும் பயிர்களும் ஒன்றாக வளர்ந்து வெள்ளாமை ஆகுமா, துரோகியும் தோளோடு தோல் நிற்க முடியுமா என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பிரிந்து நின்றால் வெற்றி கிடைக்காது, ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி என்பது சாத்தியமாகும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருக்கின்றார். அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் மீண்டும் பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய நிலையில் 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய கட்சி ஒன்றிணைவு என்பதும் முக்கியமான நிர்வாகிகளை சமரசப்படுத்தி அதிமுகவுக்குள் கொண்டு வருவதற்கான வியூகங்கள் என்ன அமைக்கப்பட இருக்கின்றன என்றும், அதே போன்று அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையினுடைய குரல் என்பது அதிருப்தி குரலாக இருக்கிறதா, அது அதிமுகவிலிருந்து பிரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்களினுடைய பேசு பொருளாக மாறி இருக்கிறதா, அவர்களுக்குள் என்ன மாதிரியான சமரசங்கள் உருவாக்கப்பட இருக்கின்றன என்பது குறித்தெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதிகளில் தான் பார்க்க இருக்கின்றோம். விவரங்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி மரியரிகன்.